ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தமுள்ள 90 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக அங்கு தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் இன்று வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, அந்த தேர்தல் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஹரியானாவில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தலானது தற்போது தொடங்கி இருக்கிறது. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலானது முதலமைச்சர் நயாப் சிங் சைனி, காங்கிரசின் பூபேந்தர் சிங் ஹூடா மற்றும் வினேஷ் போகத் மற்றும் ஜேஜேபியின் துஷ்யந்த் சௌதாலா உள்ளிட்ட 1031 வேட்பாளர்களின் தலைவிதியை தீர்மானிக்கிறது. 90 உறுப்பினர்களை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு தற்போது ஒரே கட்டமாக தேர்தல் தொடங்கி இருக்கிறது. இதில் வாக்களிக்க 2 கோடி பேர் தகுதி பெற்றிருக்கின்றனர். பதிவாகும் வாக்குகள் வரும் அக்டோபர் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட இருக்கிறது. அதில் தொடர்ந்து 3வது முறையாக பாஜக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுமா அல்லது காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 90 சட்டப்பேரவை தொகுதிகளில் 101 பெண்கள் உட்பட 1031 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் 464 பேர் சுயேட்சைகளாக போட்டியிடுகின்றனர். தொடர்ந்து மொத்த வாக்காளர்களில் 1,07,75,000 பேர் ஆண்கள் எனவும் 95,77,920 பேர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 115 வாக்குச்சாவடிகள் முழுக்க பெண் ஊழியர்களாலும் 87 மாற்றுத்திறனாளி பணியாளர்களாலும் 114 வாக்குச்சாவடிகள் இளைஞர்களாலும் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்த தேர்தலை பொறுத்தவரை நட்சத்திர வேட்பாளர்களை பொறுத்தவரை ஹரியானா தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி, ஐஎன்எஸ்பி, பிஎஸ்பி மற்றும் ஜேஜேபி ஆசாத் சமாஜ் கட்சி ஆகிய கட்சிகள் போட்டியிடுகின்றன. அதில் தற்போதைய முதலமைச்சர் சைனி, எதிர்கட்சி தலைவர் ஹூடா, ஐஎன்எல்டியின் அபய் சிங் சௌதாலா, ஜேஜேபியின் துஷ்யந்த் சௌதாலா மற்றும் சுயேட்சை வேட்பாளரான சாவித்ரி ஜிந்தால் உள்ளிட்டோர் நட்சத்திர வேட்பாளர்களாக கருதப்படுகின்றனர். பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளில் இருந்தும் ஒரு சில கிளர்ச்சியாளர்களும் இந்த களத்தில் வேட்பாளர்களாக இறங்கியிருக்கின்றனர். மாநிலத்தில் பாதுகாப்பு மற்றும் அமைதியை உறுதி செய்வதற்காக 30,000 போலீசாரும் 225 துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். வாக்களிப்பதற்காக மொத்தம் 20,632 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 3,460 வாக்குச்சாவடிகள் முக்கியமானவை என வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தலானது பாஜகவின் துஷ்யந்துக்கா அல்லது காங்கிரசின் ஹூடாவுக்கா என தீர்மானிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.